Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து get net questions on natural joins in SQL. சரியா? So இப்போ set of questions நம்ம பார்க்கலாம். First question வந்து consider the join of a relation R with a relation S. If R has m tuples and S has n tuples, then the maximum and minimum sizes of the join respectively are. So இப்போ maximum and minimum size of the join கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆர், இது வந்து எஸ். ஸோ இது நமக்கு வந்து ஆர் கிராஸ் எஸ். சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் டப்பிள்ஸ், அதாவது இந்த டேட்டா ஒரு ஜாயின் பண்ணணுன்னா ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணுறபோது மேக்ஸிமம் டேட்டா எவ்வளோ இருக்கும், மினிமம் டேட்டா எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மேக்ஸிமம் டப்பிள்ஸ் when the common attribute contains identical values. ஸோ இப்போ வந்து நம்மளாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டேபிளில் வந்து ஏபி இருக்குது, செகண்ட் டேபிளில் வந்து ஏடி இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமன் ஆட்ரிபியூட் வந்து என்னது? ஏ. ஸோ காமன் ஆட்ரிபியூட் நமக்கு ஏ. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டப்பிள்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து காமன் ஆட்ரிபியூட் வந்து ஐடென்டிக்கல் வேல்யூஸ், சேம் வேல்யூஸ். இப்போ ஏ தான் இங்கே காமன் ஆட்ரிபியூட். ஸோ இங்கே ஐடென்டிக்கல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 1 1 1. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு மேக்ஸிமம் டப்பிள்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஜாயின்னு கேட்டால் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது 1 2 10, 1 2 11, அதாவது 1 2 10 first row of relation R multiplied by first row of relation S. First row of relation R multiplied by second row of relation S. Second row of relation R multiplied by first row of relation S. Second row of relation R multiplied by செகண்ட் ரோ ஆஃப் ரிலேஷன் எஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான். கிராஸ் ஜாயின், கிராஸ் ப்ராடக்ட் இல்லைன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது தான் நமக்கு மேக்ஸிமம் டப்பிள்ஸ் கிடைக்கும். மினிமம் டப்பிள்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் when both the relations have common attribute but no relations match. ஸோ நமக்கு வந்து காமன் ஆட்ரிபியூட் என்னது? ஏ. ஸோ ஆனால் இங்கே வந்து என்ன ஆகும்? ரிலேஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? மினிமம் டப்பிள்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து காமன் ஆட்ரிபியூட் இருக்குது, பட் இங்கே வந்து ஏதாவது மேட்சிங் இருக்கா? கிடையாது. ஸோ அப்போது நமக்கு மினிமம் டப்பிள்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னென்னா மேக்ஸிமம் டப்பிள்ஸ் வரும்போது எம் கிராஸ் என், மினிமம் டப்பிள்ஸ் ஒன்றுமே மேட்சிங் இல்லாட்டி நமக்கு வந்து 0. அதுதான் வந்து இதோட ஆன்சர். சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் டேபிள் இருக்குது. அதில் லோன் ரெக்கார்ட்ஸுங்கிற டேபிள், அதில் 3 ரோஸ் இருக்குது. பாரோவர், பேங்க் மேனேஜர், லோன் அமௌண்ட்டு. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த queryயோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. செலக்ட் கவுண்ட் ஃப்ரம் செலக்ட் பாரோவர் பேங்க் மேனேஜர் ஃப்ரம் லோன் ரெக்கார்ட்ஸ் as எஸ், நேச்சுரல் ஜாயின் செலக்ட் பேங்க் மேனேஜர் லோன் அமௌண்ட் ஃப்ரம் லோன் ரெக்கார்ட்ஸ் as டி. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? பாரோவர் பேங்க் மேனேஜர் as எஸ்னால் அதை வந்து அந்த ரிலேஷனை வந்து நம்ம எஸ்ன்னு வச்சுக்கணும். அதே மாதிரி அங்கே என்ன பண்ண போகிறோம்? நேச்சுரல் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நேச்சுரல் ஜாயின் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிலேஷன் வேணும். இன்னொரு ரிலேஷனில் என்னென்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க? பேங்க் மேனேஜர் லோன் அமௌண்ட் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது லோன் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஃப்ரம் லோன் ரெக்கார்ட்ஸ் as டி, அந்த ரிலேஷனை நம்ம டீன்னு வச்சுக்கிறோம். ஸோ நேச்சுரல் ஜாயின் பர்ஃபார்ம் பண்ணுறது நமக்கு எப்படின்னு தெரியும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு காமன் வேல்யூஸ் மட்டும் மேட்ச் பண்ணுறது தான் வந்து காமன் ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி காமன் வேல்யூஸ் மேட்ச் பண்ணுறது தான் நமக்கு வந்து நேச்சுரல் ஜாயின். ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சுந்தரராஜன் மேட்சிங் ஆகுது. இங்கேயும் சுந்தரராஜன் மேட்சிங் ஆகுது. ராம்கோபால் மேட்சிங் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சுந்தரராஜன் மேட்சிங் ஆகுது. சுந்தரராஜன் மேட்சிங் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 5. சரியா? அடுத்தது read the following statement and find the correct option. ஸோ இது நம்ம சூஸ் பண்ணோம்.
A query in structured query language can contain having clause without having group by clause. இது வந்து தப்பு. ஸோ நமக்கு வந்து குரூப் பை கிளாஸ் ஹேவிங் கிளாஸ் படிக்கும்போது என்ன படித்தோம், எப்பயுமே நமக்கு வந்து ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து குரூப் பை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு வந்து ஹேவிங் கிளாஸ் தேவையில்லை, வெறும் குரூப் பை இருந்ததுன்னா இருக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹேவிங் கிளாஸ் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி query எழுத முடியாது. கண்டிப்பாக ஹேவிங் கிளாஸ் இருந்தால் கண்டிப்பாக குரூப் பை கிளாஸ் இருக்கணும். ஆனால் குரூப் பை கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம query எழுதலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஹேவிங் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து குரூப் பை இருக்கணும். சரியா? ஸோ இது தப்பு. A query in structured query language can contain a having clause only when group by clause is also there in the query. So இது நமக்கு கரெக்ட். சரியா? All attributes used in the group by clause must appear in the select clause. ஸோ வந்து select clauseல என்னென்ன attributes யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம group by clauseல யூஸ் பண்ணோம். ஆமாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்ட். ஸோ குரூப் பைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். No, it is not necessary that all the attributes used in the group by clause need to appear in the select clause. ஸோ இது தப்பு. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு மட்டும்தான், Q and R. சரியா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், consider the following relation schema pertaining to a student database. ஸோ ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இருக்குது, என்ரோல் ரிலேஷன் இருக்குது. ஸோ இதில் ரோல் நம்பர் வந்து ப்ரைமரி கீ, அதே மாதிரி என்ரோல் ரிலேஷனில் வந்து ரோல் நம்பர் வந்து ஃபாரின் கீ. சரியா? வேர் ப்ரைமரி கீஸ் ஆர் ஷோன் அண்டர்லைன்ட். இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இப்போ என்ரோல் ரிலேஷனில் ரோல் நம்பர் கோர்ஸ் நம்பர் இருக்கிறதுனால ரோல் நம்பரும் கோர்ஸ் நம்பரும் சேர்த்து ப்ரைமரி கீன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா வேறு த ப்ரைமரி கீன்னு ஆர் ஷோன் அண்டர்லைன்னு சொன்னால் அது தப்பு. எப்பயுமே நமக்கு இங்கே அது ரோல் நம்பர் இங்கே ப்ரைமரி கீன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே வந்து அது வந்து என்ன தான் இருக்கும், அது ஃபாரின் கீயாக தான் இருக்கும். ஸோ இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படி, பட் நம்ம அந்த கொஸ்டினை வந்து ராங்காக மிஸ்இன்டர்ப்ட் பண்ணிடக்கூடாது, அனலைஸ் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபாரின் கீ. The number of tuples in the student and enroll tables are 120 and 8 respectively. ஸோ இதில் மொத்தமாக 120 entries allowed, இதில் வந்து 8 entries allowed. What are the maximum and minimum number of tuples that can be present in student and enroll where asterisk denotes the natural join. ஸோ மேக்ஸிமம் டப்பிள்ஸ் மினிமம் டப்பிள்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து 8 டப்பிள்ஸ் தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி கீழே இருக்கிற இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாரின் கீழே இருக்கும், அதுதானே நமக்கு ரூல். ஸோ பட் ஆனால் இங்கே வந்து இது ஃபாரின் கீனால மேக்ஸிமம் டப்பிள்ஸ் நமக்கு என்னது 8 தான் அலோடுன்னு சொன்னாங்க. ஸோ 120 நமக்கு வராது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மேக்ஸிமம்னா என்ன வரணும், எப்போ வந்து காமன் ஆட்ரிபியூட் ஐடென்டிக்கலாக இருந்தால் வரும்னு சொல்லுவோம். பட் இங்கே காமன் ஆட்ரிபியூட் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, அது வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த என்ரோல் ரிலேஷனில் 8 டப்பிள்ஸ் தான் அலௌடு. ஸோ இங்கே 8 என்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் இருக்கோ அதே 8 என்ட்ரிஸ் தான் என்ரோல் ரிலேஷன்லையும் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் ரோல் நம்பர் வந்து ஃபாரின் கீ. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு 8. சரியா? ஸோ மேக்ஸிமம் டப்பிள்ஸ் when the common attribute contains identical values. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இருக்குது, என்ரோல் ரிலேஷன் இருக்குது. Roll number in student table is key அல்லது primary key. So student table has 120 records. Roll number in enroll table is foreign key referencing to students table. Here 8 records are possible. So maximum நமக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வரணும், 8 ரெக்கார்ட்ஸ் வரணும். அப்புறம் ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இருக்குது, என்ரோல் ரிலேஷன் இருக்குது. Natural join returns the record where roll number value of enroll matches with the roll number of the student table. So maximum is 8. ஏன்னா நமக்கு enroll table எவ்வளோ டப்பிள்ஸ் allowed, 8 டப்பிள்ஸ் தான் allowed. Minimum tuples when both the relations have common attribute but no relations match. ஆமாம், காமன் ஆட்ரிபியூட் இருக்கும் பட் மேட்ச் ஆகும், டப்பிள்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஸோ பட் ஹியர்
roll number is the primary key in the student relation and foreign key in the enrolled relation. So minimum கண்டிப்பாக நமக்கு வந்து 8 entries இருக்கும். கண்டிப்பாக அது primary keyன்னு சொன்னனால கண்டிப்பாக நமக்கு வந்து அது நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது அங்கே null values நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து மினிமமும் வந்து 8 தான். சரியா? The employee information in a company is stored in the relation. எம்ப்ளாயிலேருந்து நேம், செக்ஸ், சேலரி, டிபார்ட்மெண்ட் நேம். நான் ஒரு SQL query கொடுத்துட்டு அதுக்கு அவுட்புட் கேட்டிருக்காங்க. செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் செக்ஸ் ஈக்குவல் டு மெயில், குரூப் பை டிபார்ட்மெண்ட் நேம் having average salary greater than select average salary from employee. ஸோ ஃபஸ்ட்டு இன்னர்மோஸ்ட் query தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி அதுதான் வந்து. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, எம்ப்ளாயி ரிலேஷனில் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ சேலரி வந்து 10,000 20,000 இருந்தால் அதோட ஆவரேஜ் நமக்கு கிடைக்கும். இப்போ 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10,000 + 20,000 + 30,000 டிவைடட் பை 3. ஸோ டிவைடட் பை 3 போட்டால் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும் எம்ப்ளாயி ரிலேஷன்லேருந்து. அது நமக்கு வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து என்ன ஆகும், செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் மெயில் ஒர்க்கர்ஸ் குரூப் பை டிபார்ட்மெண்ட் நேம் ஹேவிங் ஆவரேஜ் சேலரி. அவங்களோட சேலரி அதாவது ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் ஒர்க்கர் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆவரேஜ் சேலரி ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். அதுதான் வந்து இந்த queryலேருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன் விச் த ஆவரேஜ் சேலரி இஸ் மோர் தேன் த ஆவரேஜ் சேலரி இந்த கம்பெனி. இது தப்பு. ஏன்னா அங்கே மெயில் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. The average salary of male employees is more than the average salary of all male employees in the company. Innermost queryல வந்து male employeesன்னு கொடுக்கல. ஸோ இதுவும் தப்பு. Average salary of male employees is more than the average salary of employees in the same department. ஸோ இது வரைக்கும் கரெக்ட்மே. இஸ் மோர் தேன் ஆவரேஜ் salary of employees in the same departmentன்னு எங்கேயா கொடுத்துருக்காங்களா? இந்த பார்ட் நமக்கு கொடுக்கவே இல்லை. சரியா? ஸோ இது வராது. ஸோ இதுவும் தப்பு. ஆவரேஜ் சேலரி ஆஃப் மெயில் எம்ப்ளாயீஸ் இஸ் மோர் தேன் தி ஆவரேஜ் சேலரி இன் த கம்பெனி. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் கொஸ்டின். A relational database contains 2 tables, student and performance as given below. இப்போ என்னன்னா select s dot student name sum of p dot marks from student s performance p where p dot so s dot student name sum of p dot marks. அப்போ sனா இங்கே என்ன, pனா என்ன, sங்கிறது ஃப்ரம் ஸ்டூடெண்ட் எஸ்ங்கிறதுனால ஸ்டூடெண்ட் டேபிளில் எஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் டேபிளில் பின்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க, எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ எஸ் டேபிளில் தான் நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கணும். சம் ஆஃப் பி டாட் மார்க்ஸ். சம் ஆஃப் பி டாட் மார்க்ஸ் அப்படின்னா இதோட சம், இதுதான் பி, இது எஸ், இது பி. சம் ஆஃப் பி டாட் மார்க்ஸ் அப்படின்னா 86 + 95 + 90 + 89 + 92 + 80. ஸோ சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சம்மு where p dot marks greater than 84 group by s dot student name. ஸோ நம்ம இப்போ நம்ம குரூப் பை கிளாஸில் பார்த்தோம்ல, எதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ அதை தான் நம்ம குரூப் பை கீழே யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து the number of rows written by the above query is. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், marks s dot p dot marks greater than 84. ஸோ p dot marks greater than 84 என்னென்ன இருக்குது, p dot marks sum of where இங்கே சம்முக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு வந்து p dot marks இது இங்கே தான் நமக்கு பார்க்கணும். p dot marks greater than 84. ஸோ p dot marks greater than 84 அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, p dot marks greater than 84னா ஸோ 86 இதை சூஸ் பண்ணால், 95 சூஸ் பண்ணால், இந்த 90 சூஸ் பண்ணனா 89 92. ஸோ நமக்கு வந்து 5 வந்துடும். ஆனால் நம்ம அது மட்டும்தான் கேட்டிருக்கான்னு பார்க்கணும். குரூப் பை ஸ்டூடெண்ட் நேம். ஸோ குரூப் பை ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொன்னால் அமித் போட்டு நமக்கு என்ன வரும், பி டாட் அமித் வந்து பி டாட் நமக்கு என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, வேர் செலக்ட் சம் ஆஃப் பி டாட் மார்க்ஸ். ஸோ அமித்துன்னு போட்டு இதோட சம் வரும். சம் ஆஃப் பி டாட் மார்க்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த 5ஓட சம் வரும். சரியா? அமித்துன்னு போட்டு இந்த 5ஓட சம் வரும், பிரியா வரும்,
வினித் வரும். இந்த இது லாஸ்ட் இது மட்டும் நமக்கு வராது, ஏன்னா இது greater less than 84. சரியா? ஸோ இந்த வீடியோ ஆன்சர் வந்து நமக்கு 5. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெட் கேட் கொஷின்ஸ் பார்த்தோம் நேச்சுரல் ஜாயின் பேஸ் பண்ணி. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னர் ஜாயின்னா என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.